சாமி ஆடுறது உண்மை, அதே மாதிரி பேய் பிடிக்கிறது உண்மை. அகால மரணம் அடைஞ்ச ஆவி ஒரு சில விஷயங்களை வந்து இருக்கிறதுக்குள்ள நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு வந்து ஒரு உடல் கூடு தேவைப்படும். ஸோ அது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே செலக்ட் பண்ணிக்கும். செலக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள அது இறங்கும். ஸோ இந்த 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 ஆவிகள் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு சேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது குடும்பத்தை பாதிச்சுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை வந்து எந்த குடும்பத்தை டார்கெட் பண்ணுதோ அந்த குடும்பத்தில் வந்து அமைதியே இருக்கக்கூடாது. இப்போ இந்த இந்த பொம்மை இருக்கு இல்லைங்களா, இந்த பொம்மையை அதாவது இது உங்கள் கணக்குக்கு பொம்மை, இது எங்களுக்கு வந்து ஒரு உருவம். இப்போ இதை வச்சு நாங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணும்போது நம்ம யார் சம்மந்தப்பட்ட அந்த ஆவியோ இருட்டுக்குள்ள ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சு நம்ம சொல்கிற மந்திரத்தை சொல்லி நான் யாரோட ஃபோட்டோ வச்சு நான் பண்ணுறேனோ அந்த ஆவி இந்த பொம்மைக்குள்ளே வா, இந்த உருவத்துக்குள்ளே வானா அது இங்கே வந்து நிற்கும். அதாவதுமா இது இன்றைக்கி வந்து கடலில் வந்து ஒரு முக்கியமான இடம் ட்ரையாங்கிள் சர்க்கிள்னு சொல்லுவாங்க, முக்கூடல் சங்கமம்னுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த இடத்துல வந்து எந்த ஒரு கப்பல் போனாலும் எந்த ஒரு ஃப்ளைட்டு போனாலும் அது வந்து மாயமாக போயிடுது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது இறந்த ஆவிகள் இறந்த ஆன்மாக்கள் எல்லாருமே போய் அங்கே சங்கமம் ஆகக்கூடிய இடம் அது. ஸோ அந்த இடத்துல வந்து போனால் மொத்தமாக அமானுஷ்ய சக்திகள் மொத்தமாக அங்கே தான் இருக்குது. ஆவிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மனிதர்களுக்கு தீங்குதான் விளைவிக்குமா? இதுக்கான காரணம் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்குமே முக்கியமான விஷயங்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட கோபுசித்திர அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை நீங்க தொடர்ந்து நம்ம சேனல் கிட்ட சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் எனக்கு குறிப்பா எனக்கு இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவி பேய் இப்படி எடுத்துக்கும் பொழுது இந்த ஆவிகளா இருக்கட்டும் பேய்களா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து உடல் இல்லாத ஒரு உயிரா இல்லை ஒரு உணர்வா? இது வந்துமா ஆவிகள் அப்படின்னா இது வந்து உண்மையிலே உடல் இல்லாத ஒரு உயிர் தான். உணர்வு பூர்வமாக உணர்றவங்களுக்கும் உணர்வு. இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போது கோயிலில் வந்து 50 பேர் இருப்பாங்க, 500 பேர் இருப்பாங்க. அந்த 500 பேரில் 5 பேர் தான் சாமி பாட்டு போது வந்து சாமி வந்து ஆடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி தான் அந்த அந்த ஒரு ஒரு ஆவிக்கு அந்த ஒரு ஒரு உயிருக்கு ஒரு உடல் தேவைப்படும். அப்போ ஒருத்தவங்களை வந்து ஒரு பழி வாங்கணும், அந்த மாதிரி அகால மரணம் அடைஞ்ச ஆவி ஒரு சில விஷயங்களை வந்து இருக்கிறதுக்குள்ள நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு வந்து ஒரு உடல் கூடு தேவைப்படும். ஸோ அது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே செலக்ட் பண்ணிக்கும். செலக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள அது இறங்கும். இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு சாதாரண நேரத்தில் வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து பேய் பிடிக்காது. சாமி ஆடுறது உண்மை, அதே மாதிரி பேய் பிடிக்கிறது உண்மை. ஸோ அந்த மாதிரி வந்து பேய் பிடிக்கிறது எந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பெண்களாக இருந்தால் மாதவிடாய் காலங்கள், ஆண்களாக இருந்தால் எப்போ அவன் வந்து பயப்படுறானோ அந்த பயம், இந்த செகண்ட் வந்து, ஏன்னா எந்த ஒரு ஆவியும் ஒருத்தனை பயம் காட்டி தான் உள்ளே போகும். ஏன்னா ஒருத்தன் பயப்படும் போது தண்ணிலே மறந்துடுவான். தண்ணிலே மறந்தால் வந்து ஒரு சாதாரணமான ஒரு இதுக்கு போவான். அந்த நேரம் தான் வந்து அது உள்ள அட்டாக் பண்ணுற இடம். ஸோ அந்த ஒரு செகண்ட் போதும் அதுக்கு பேய் பிடிக்கும். இப்போ ஓகே, இப்போ ஒருத்தர் இறந்துடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய ஆவி எந்த நிலைக்கு போகுது? ஆவி தான் பேயா மாறுதா இல்லை அதோடைய விஷயங்கள் என்ன? ஆமாம், அதாவது ஒரு ஒரு அமானுஷ்ய சக்தி அப்படின்னும் போது ஒரு இறந்தவங்கள், அதாவது தன்னோட தன்னோட இச்சைகள் தீராமல், தன்னோட கனவுகள் தீராமல் அதாவது சூசைட் அட்டன் பண்ணுறாங்க, இல்லை ஒரு சிலர் அகால மரணம் அடைகிறாங்க, ஒரு சிலர் வந்து விபத்தில் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி, அதாவது கெட்ட ஆவிகளாக ஒருத்தவங்களை பழி வாங்கிறதுக்கு, ஒருத்தவங்களை அழிக்கிறதுக்கு, ஒருத்தவங்களை கஷ்டம் கொடுக்கறதுக்கு, ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி வந்து ஒரு கெட்ட ஆவிகளாக மாறுறது. இப்போ நம்ம கூட வந்து பூஜை, இந்த அமைதியே இல்லாத ஆவிகள் உருவாகிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ இந்த 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 ஆவிகள் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு சேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு குடும்பத்தை பாதிச்சுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை வந்து எந்த குடும்பத்தை டார்கெட் பண்ணுதோ
அந்த குடும்பத்தில் வந்து அமைதியே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த கெட்ட ஆவிகள் பண்ணும். இப்போ வந்து நல்ல ஆவிகள், இப்போ வீட்டில் வந்து வயதானவர்கள் இறந்தாங்க. வயதானவர்கள் இறந்த உடனே அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ வச்சு கும்பிடுறோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில பூஜையை நம்ம பண்ணுவோம்மா. இப்போ இந்த இந்த பொம்மை இருக்கு இல்லைங்களா, இந்த பொம்மையை, அதாவது இது உங்கள் கணக்குக்கு பொம்மை, இது எங்களுக்கு வந்து ஒரு உருவம். இப்போ இதை வச்சு நாங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணும்போது நம்ம யார் சம்மந்தப்பட்ட அந்த ஆவியோ நம்ம உட்காந்து, அதுக்கு ஒரு சில பொருட்கள் இருக்குது, எல்லாம் வச்சு அதை நான் சொல்லக்கூடாது, அது வந்து தொழில் ரகசியம் அது. ஸோ அதுக்குன்னு உண்டான ஒரு எந்திரம் எழுதி அதுக்குண்டான பொருட்களை வச்சு நம்ம இருட்டுக்குள்ள ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சு நம்ம சொல்கிற மந்திரத்தை சொல்லி அந்த ஆவி, நான் யாரோட ஃபோட்டோ வச்சு நான் பண்ணுறேனோ அந்த ஆவி இந்த பொம்மைக்குள்ளே வா, இந்த உருவத்துக்குள்ள வானா அது இங்கே வந்து நிற்கும். இப்போ இது வெறும் பொம்மை தானா? இது இல்லை, இப்போ இது வந்து வெறும் பொம்மை. இதுக்கு நம்ம இன்னும் பூஜை பண்ணலை. இது பூஜை பண்ணி ஒரு வேலைக்கு அனுப்பி விட்ருக்குது. இது இது பாருங்கள், இது எந்திரம், பின்னாடி எந்திரம் இருக்கும். இது வந்து மந்திர கட்டு போட்டிருக்கு. இருந்தாங்க ஓகே. நீங்க சொல்ற அந்த அந்த எந்திரம் அப்படிங்கிறது எந்திரம் தான். அதுதான். ஸோ அது வந்து மந்திர கட்டு போட்டிருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா, நான் சொல்கிற பணிகளை, நான் சொல்கிற வேலையை மட்டும்தான் செய்யணும். இது இஷ்டத்துக்கு எதுவும் போய் செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கட்டு போட்டு அதை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கான ஓ, இது கண்ட்ரோல் இழந்தும் சில ஆமாம் சமயங்களில் செய்யக்கூடிய வேலை. ஆமாம் ஆமாம் அதான் சொல்கிறோம்ல, அதாவது நல்ல ஆவிகளை இறக்கி ஒரு சில வேலைகள் செய்யும்போது அது கூட கெட்ட ஆவிகளும் உள்ளே வரக்கூடாது. ஸோ அதுக்கு உண்டான கட்டு போட்டு இதை வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு, நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படும். ஒருத்தவங்களை அழிக்கணும், ஒருத்தவங்களை கெடுக்கணும் அப்படின்போது கெட்ட ஆவிகளை உள்ளே இருக்கும். ஸோ அதுக்கும் அது வேலை செய்யும். ஸோ நம்ம என்ன மாத்திரை கொடுக்குறோமோ அதுதான். 4 மாத்திரை சாப்பிட்டா பாய்சன், ஒரு மாத்திரை சாப்பிட்டா மருந்து. ஸோ இந்த மாதிரி என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்ப பேய்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது குறிப்பிட்ட இடங்கள்ல அதிகமா இருக்கிறத வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கு ஆன்மீக ரீதியா என்ன காரணம்? அதாவதுமா, இது இன்னைக்கு வந்து கடலில் வந்து ஒரு முக்கியமான இடம் ட்ரையாங்கிள் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள் சீன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை முக்கூடல் சங்கமம்னுவாங்க. அது அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இடத்துல வந்து எந்த ஒரு கப்பல் போனாலும், எந்த ஒரு ஃப்ளைட்டு போனாலும் அது வந்து மாயமாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அந்த பக்கம் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு வானத்தில் கூட ஃப்ளைட்டுங்க போகிறதுக்கு ட்ராக் வந்து அங்கே கிடையவே கிடையாது. அதை தாண்டி அதை சுற்றி தான் போகிற மாதிரி. அதே மாதிரி கப்பல்கள் அந்த பக்கம் போகாது. ஏன்னா போன கப்பலும் சரி, போன பிளெயினும் சரி, இன்றைக்கி வரலும் வந்ததா சரித்திரமே கிடையாதான். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மாந்திரிகம், நம்ம ஆன்மீக ரீதியில் இது இறந்த ஆவிகள், இறந்த ஆன்மாக்கள் எல்லாருமே போய் அங்கே சங்கமம் ஆகக்கூடிய இடம் அது. அதுதான் அந்த ட்ரையாங்கிள் சர்க்கிள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து போனால் மொத்தமாக அமானுஷ்ய சக்திகள் மொத்தமாக அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே போனால் யாருமே வந்து வெளியே, அது நிறைய பேர் எல்லா நாடுகளும் ஆராய்ச்சி பண்ணி இனிமேல் இதுக்கு மேலே வந்து ஃப்ளைட்டே பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்டு இன்றைக்கி வந்து ட்ராக்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பக்கம் எதுவுமே போகிறதில்ல கடலில். ஸோ இது மாதிரி வந்து இந்த இந்த ஆவிகள் வந்து மொத்தமாக ஒரு இடத்துல சேர்கிறதுக்கு ஒரு சில, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து புளிய மரத்தில் ஆவிகள் இருக்குன்னுவாங்க. அதே மாதிரி முருங்கை மரத்துக்கு கீழே அதாவது வந்து அது அறிவியல் ரீதியாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா, முருங்கை மரன்றது வந்து ஒரு வலுவானது கிடையாது, அது வந்து ஒரு பலகீனமானது, உடஞ்சி மேலே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ரீதியாக சொன்னாங்க. ஆனால் முருங்கை மரத்துக்கும் முருங்கை பூவுக்கும் ஒரு ஆன்மாவை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து இருக்குது. அதனால இந்த முருங்கை மரம், புளிய மரம், இங்கெல்லாம் வந்து ஆவிகள் இருக்கும். அங்கெல்லாம் நைட்டில் படுக்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாதுன்னுவாங்க. இந்த பலகீனமான பெண்கள்னு சொல்கிறல, அவங்கெல்லாம் பொழுது போய் அந்த பக்கம் போனால் கண்டிப்பாக ஒரு 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 கஷ்டத்தோடு வருவாங்க. நைட்டு தூங்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. வேப்ப மரன்றது வந்து ஒரு சில விஷயங்களை, நெகட்டிவான விஷயத்த விரட்டி விடக்கூடியது வேப்ப மரம். அதனால தான் வேப்ப மரத்தை சாமியாகவும் புளிய மரத்தை பேயாகவும். இப்ப ஆவிகளை எப்படி மனிதர்கள் தொடர்பு கொள்றது? அதுக்கான வழிகள் என்ன? ஆவிகளை தொடர்பு கொள்வது இந்த மாதிரி மாந்திரிகம் மூலியமாக தான் பண்ண முடியும். நம்ம பூஜை முறைகள், ஆவிகளோட பேசுகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி இருக்குமா. அது வந்து பார்த்துட்டு நம்ம வந்து யாரை கூப்பிடுறோமோ, யாரை நினைக்கிறோமோ அவங்க வந்து அந்த அதுக்கு இப்போ ஒய்ஜா போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டூல்ஸ் கூட இருக்குது. அது அவங்கள வர வச்சு அவங்கக்கிட்டேயே நம்ம பேசலாம் அந்த போர்டு மூலியமாக. இப்போ உண்மையிலேயே இந்த பேய்கள் கூட பேசக்கூடிய முறைகள்லாம் இருக்கா அப்போ? அது நிறையா இருக்குமா. அதாவது இந்த ஒய்ஜா போர்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
மயக்க நிலையில் இப்போ நீங்கள் நல்லா பேசிக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் மேலே அந்த ஆவி இறக்கிட்டோன்னா நீங்கள் மயங்கிடுவீங்க. அந்த யாரை நம்ம இறக்குறோமோ அதே நபரோட வாய்ஸில் பேசக்கூடிய இதெல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ ஆவிகள் கூட பேசுறதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது ஒரு பயிற்சி. அது வந்து அவங்கள வர வைக்கலாம், அவங்கக்கிட்ட பேசலாம், நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆவிகளோட பேசுகிறதும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் வந்து ஸ்கூலில் பசங்க படிக்கக்கூடிய இந்த பாட புத்தகத்திலேயே ஆவிகளுடன் பேசும் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தமிழில் இல்லை, இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அது ஒரு கிளாஸாகவே எடுக்கிறாங்க. அது ஒரு ஒரு கோர்ஸாகவே போய்கிட்டு இருக்கு. தனிப்பட்ட ஒரு இதுவாகவே இருக்கு. ஆமாம், அது ஒரு சப்ஜெக்டாகவே இருக்குது. ஆவிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மனிதர்களுக்கு தீங்குதான் விளைவிக்குமா? இதுக்கான காரணம் என்ன? அப்படிலாம் இல்லைம்மா. அப்படின்னா வந்து இறந்தவங்களுக்கு நம்ம திதி கொடுக்குறது, இறந்தவங்களுக்கு நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு தேவையானதை வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோமே. ஆவிகள் தீங்கு தான் செய்யும் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம ஏன் இறந்தவங்கள கும்பிட போகிறோம்? கும்பிட மாட்டோமே. ஆவிகள் வந்து கெட்டதாக செய்யுன்றதில்ல, அவங்களோட நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒன்றும் இல்லை, உயிரோடு இருக்கிற தாய்க்கே ஒரு வேளை சோறு போடலைன்னா அது பேயாக மாறிடும். புரியுதுங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சுட்டோன்னா அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கோபம்தான் வரும். மனித உருவத்தில் இருக்கிறதுக்கே இந்த பிரச்சனைனா, இறந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. டம்முன்னு அடிப்பாங்க, எங்கேயாவது தள்ளி விடுவாங்க, எதாவது ஒன்று பண்ணுவாங்க. அப்போ பேய் பிடிச்சிருச்சு, பேய் பண்ணிடுச்சு, பேய் இது அப்படி வரும். இப்போ பேய் பிடிக்கிறது அப்படின்னா உண்மையிலேயே ஒருத்தருடைய உடல்ல போய் அந்த ஆன்மா இறங்குறது தான் நம்ம பேய் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தரை பாதிக்க வைக்கணும், ஒருத்தரை அடிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து சம்மந்தப்பட்ட ஆளை, இப்போ நீங்கள் வரீங்க, எங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரி இருக்கான், எங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், எங்கள் குடும்பத்தை யாருமே பார்க்க மாட்டான், பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு இருக்கானும் போது உங்கள் அண்ணன் உடம்புல உங்கள் அப்பாவோட ஆவியை இறக்குவோம். அவர் ஃபோட்டோ வச்சு உங்கள் அப்பா இறந்த உங்கள் அப்பாவை வந்து அவங்கள இறக்குவோம். இறக்கி அவனுக்கு வந்து உண்மையை புரிய வைப்போம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ரூபமாக அவங்க அப்பாவோட ஆவியை அங்கே அனுப்பி அவனுக்கு வந்து புரிய வைப்போம். உங்கள் இறந்தவங்க தான் குலசாமிம்மா. நம்ம குடும்பத்தில் இறந்த முன்னோர்கள் தான் குலசாமி. குலசாமியை டைரெக்டாக நம்ம அனுப்புறத விட உங்கள் அப்பாவோட ஆன்மா மூலியமாக நம்ம அனுப்புனோன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக வேலை முடியும், ரொம்ப ஈஸியாக அந்த வந்து விஷயத்தை புரிய வைக்கும். ஸோ அதனால தான். இப்போ ஒன்றும் இல்லைம்மா, இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு அகால மரணம் அடைஞ்சிடுறாங்க, இல்லை ஒரு கோபத்தில் ஒரு கொளுத்திக்கிட்டு இறந்துடுறாங்க, இல்லை ஏதோ ஒரு சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆவிகள் அந்த வீட்டை வந்து ஒரு 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 நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மெயினாக என்ன பண்ணுன்னா, இந்த குடும்பத்தில் வந்து யார் மேலே பாசமாக இருக்காங்களோ ஃபஸ்ட்டு அந்த பிள்ளைய வந்து தாக்கும், ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய போய் அடிக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து எதனால இது நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அந்த ஆவி, அந்த இறந்த அந்த அகால மரணம் அடைஞ்சவங்களோட ஆவி இந்த குடும்பத்துக்குள்ள பூந்து ஏதாவது ஒரு சேட்டை பண்ணி. இதுக்கெல்லாம் ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு? கண்டிப்பாக இருக்குமா. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஜாதகக்கார் யாராவது இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போனால் அவங்க வந்து ஒரு சில கோயில்கள் பரிகாரங்கள் சொல்லுவாங்க. ஸோ அது மூலயமா பண்ணாலும் அந்த ஆவியை வந்து நம்ம சாந்தி அடைய வைக்கலாம். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் சாந்தி அடையலை. என்ன பண்ணாலும் நாங்கள் வந்து அவங்க சொன்ன கோயிலுக்கெலாம் போயிட்டோம், அவங்க சொன்ன பரிகாரம் எல்லாமே பண்ணிட்டோம், அப்பயும் இது நடக்கலை, அப்பயும் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி கனவுல வந்து கேட்குறாங்க, கனவுல வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அதே மாதிரி நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் பெரியம்மா மாதிரியே ஒரு உருவம் அப்படி போச்சு, எங்கள் அத்தை மாதிரியே ஒரு உருவம் அப்படி போச்சு, நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கும்போது இது வந்து ஆன்மா சாந்தி பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரம் இருக்குமா. இது வந்து அந்தந்த ஜாதகக்காரங்க, தெரிஞ்ச ஜாதகக்காரங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான வந்து வழிமுறைகள் சொல்லுவாங்க. அதையும் மீறி இது நடக்கலைன்னா நீங்கள் நம்மக்கிட்ட வாங்க, நம்மளை மாதிரி மாந்திரிகர்கிட்ட வாங்க. அவங்க வந்து அந்த பரிகாரம் என்னவோ பண்ணணுமோ அதை பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஆன்மாவை சாந்தி அடைகிறதுக்கு என்ன பூஜையோ அதையும் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இத்தனை விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றிம்மா.